ரட்சிக்கப்படும் போது என்ன வசனம் கேட்டீங்க? ஏ பாவி மனம் திரும்பு, அதானே. பாவத்திலிருந்து வெளியில வா, தேவனுடைய ரட்சிப்புக்குள்ள வா, இதான ஃபர்ஸ்ட் கேட்ட சத்தம். ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமா வந்தோம்? சாந்தமா வந்தோம். எப்படி வந்தோம்? இப்ப 20 வருஷம் ஆயிடுச்சு. நம்மளே பெரிய பிரசங்கியாரு. நம்ம கிட்ட வந்து ஏ பாவி அப்படின்னு சொன்னா யாரடா சொன்ன? யார் தெரியுமா? நானு. என்னால பல பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கா, என்னவே பாவின்னு சொல்றியா? இப்ப வசனம் கேட்டாலும் நம்மளுக்கு 1000 வசனம் தெரிஞ்சாலும் வசனமே தெரியாத ஆளு சரியான வசனத்தை வந்து நம்மளுக்கு முன்னாடி சொன்னா என்ன செய்யணும்? சாந்தமா ஏத்துக்கணும். கேட்கறது மாத்திரம் இல்ல, அதன்படி நம்ம ஆளு பெரிய ஆளு கேட்பான். மனம் திரும்புதல்ங்கிறது கூட விளக்கம் தெரியுமா உங்களுக்கு? மனம் திரும்புதலுக்கு ஒரு கிரியை ஒன்று இருக்கிறது. கிருபை யாருக்கு பொருந்தும்? இந்த இதய துடிப்பு யாருக்கு பம்ப் ஆகும்? இந்த ஆத்ம துடிப்பு யாருக்கு பம்ப் ஆகும்னா, ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்கிறான்னா அந்த காரியத்தை நிறுத்தி யூ டர்ன் அடிக்கிற வரைக்கும் கிருபை அவன் மேல அடிக்காது. அதனால தான் தாவீது சொல்றார், யாரு மேல கர்த்தருடைய கிருபை இருக்கு தெரியுமா? அவருடைய உடன்படிக்கையின்படி செய்கிறவர்கள்னு இல்ல, செய்கிறவர்கள் மேலேயே, செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே அவருடைய கிருபை இருக்கிறது. எப்படியா? செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே. அப்படின்னா என்ன அர்த்தம்? செஞ்சுட்டு இருக்கிற தப்புல இருந்து அப்படி திரும்பணும்னு நினைச்சா தான் என்ன வரும்? கிருபை. நம்ம ஆளு நினைச்சிட்டான்னா பாவத்துக்கு துணை போறதுக்கு என்ன வந்துடும்? வராது. திரும்பணும்னு நினைக்கிறவனுக்கு தான் என்ன உண்டு?